நம்ம போட்டித் தேர்வுகளுக்கான பொதுத்தமிழ் 6ஆம் வகுப்பு பாடங்களை பார்த்துட்டு வரோம். இதில் ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதம் பற்றி இப்போ பார்க்கலாம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டு இருக்கிறார்கள். நமக்கு நியூஸ் எப்படி கிடைக்கும்? அறிவியல் பற்றின நியூஸ்லாம் இலக்கியங்களில் தெரிவிச்சிருப்பாங்க. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இலக்கியங்கள் கூறும் செய்திகளை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் கடிதம் எழுதுறதா இதில் சொல்கிறாங்க. ஒரு சின்ன பொண்ணு அவங்களோட அத்தைக்கு, அன்புள்ள அத்தை, வணக்கம். நான் நலம், நீங்கள் நலமா? என் பள்ளி பருவ கனவு நனவாகிவிட்டது. ஆம் அத்தை, இளம் அறிவியல் ஆய்வாளர் பணிக்கு நான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன். நாளை காலை சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிலையத்தில் பணியில் சேர வேண்டும். சதீஷ் தவான் இது நமக்கு பொது அறிவில் பயன்படும். சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு நிறுவனம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் உங்களை நினைத்து கொள்கிறேன். நான் 6ஆம் வகுப்பு படித்தபோது உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதினேன், ஞாபகம் இருக்கிறதா, நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கடிதத்தையும் சும்மா மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு நீங்கள் படித்து பார்த்ததுண்டு. அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. அன்புள்ள என் சுவை, இங்கு நான் நலமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. உன் எதிர்கால இலக்கினை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் அறிவியலை பற்றி தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்காங்க? தொல்காப்பியர் தனது தொல்காப்பியம் எனும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். அறிவு பேஸ் பண்ணி உயிர்களை வகைப்படுத்தி தொல்காப்பியத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை இவங்க எல்லாமே என்ன சொல்லுது? இந்த அறிவியல் செய்திகளை குறிச்சிருக்கு. திரவப் பொருட்களை எவ்வாறு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுரக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகிக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அறிவியல் தமிழ் அப்படின்ற டாப்பிக்கில் வருது. ஔவையார் சொல்லியிருக்காங்க. போர்க்களத்தில் மாரில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி 10 எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது. நல்ல வெண்ணிற ஊசியால் தையல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுறாமின் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை எனும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுசுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? அறுவை மருத்துவத்துக்கான இன்றைய கூறுகளும் வியப்பளிக்கின்றன. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அறிய தோன்றச் செய்யும் அறிவியலறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவமாலை எனும் நூலில் கபிலர் எழுதிய பாடல் இடம்பெற்றுள்ளது. முக்கியமாக அவங்க எந்தெந்த பாடல்களை குறிக்கிறாங்க அப்படின்றது இதில் இடம்பெற்றிருக்கு. நிலம், தீ, நீர், வலி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் நீர் முகக்க கமஞ்சூழ் எமிலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழிலின்றது கடலை சூறுதா அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நெடு வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன ஊசியை வச்சு தச்சது அந்த காயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க 10 கோட்சுரா எரிந்தனை சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரத்தவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பரத்தவர்ன்றவங்க மீனவ மக்களை குறிக்குதா, மீன் பிடிக்கிறவங்களை குறிக்குதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நற்றினையில் தான் இதை சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி திணையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் திருவள்ளுவ மாலை. சின்ன சின்ன விஷயங்களும் திருவள்ளுவ மாலை சொல்லியிருக்காங்க. திருக்குறள்களை பற்றி எழுதியிருக்கிற ஒரு நூல் திருவள்ளுவ மாலை. அந்த நூலில் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தற்காலத்தில் அறிவியல் துறையில் மட்டுமின்றி அனைத்து துறையிலும் தமிழர்கள் சாதனை புரிந்து வருகின்றனர். சிந்தனையாளர்களின் வாழ்வு. இந்த நூலை ஏன் நம்ம எழுத்துக்கு வரி வரியாக படிக்கிறோம்னா, இதில் ஏதாவது நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும். நேரடியாக ஏதாவது ஒரு வார்த்தை இதிலிருந்து வரும். அதுக்காக தான் சொல்கிறோம். தமிழில் பயின்ற அறிவியலறிஞர்கள். மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் ஆ.ப.ஜே. அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியலறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன் அவர்கள். ஓகேங்களா? நீங்கள் கூறியபடி நூல்கள் படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான். முக்கியமானது அடுத்து இலக்கணம் நம்ம பார்க்கலாம்.